إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய உம்மா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மா சமுதாயம் மிகப்பெரிய ஒரு அபாயத்தை சந்தித்து கொண்டு வருகிறது. இந்த உம்மத்துடைய அடையாளம் அழிந்து வருகிறது. இந்த உம்மத் மற்ற உம்மத்துகளிலிருந்து சிறப்பிக்கப்பட்ட நேர்வழி பெற்ற, நேர்வழிக்கான வேதம் கொடுக்கப்பட்ட, நேர்வழியின் இறுதி தூதரை பின்பற்ற வேண்டிய உம்மத். ஆனால் இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியை விட்டுவிட்டு முஸ்லிம் அல்லாத பிற மதத்தவருடைய கொள்கைகள், சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், அடையாளங்கள், ஆடைகள், கலாச்சாரங்கள், அவருடைய கொண்டாட்டங்கள், பண்டிகைகள், இப்படி பல விஷயங்களில் ஒன்றி கலந்து அடையாளம் அழிந்து அடையாளத்தை அழித்துக் கொண்டு உம்மத் அழிந்து வருகிறது. இந்த உம்மத்துடைய தனிச்சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் எவ்வளவுதான் வெறுத்தாலும் சரி, சத்தியத்தை கொண்ட நேர்வழி காட்டக்கூடிய தூதரை அனுப்பி அல்லாஹ் இந்த தீனை மேலோங்க செய்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட தீனுல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிற உம்மத் தாழ்வு மனப்பான்மை கொண்டு தங்களுடைய மார்க்க அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கும் தயங்கி வெட்கப்பட்டு அது ஒரு பிற்போக்குத்தனம் என்று நினைத்து இன்றைய நாகரிகம் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள், காபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடிய மக்கள், யகூதிகள், யூதர்கள், நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களும் இந்த உம்மத்தில் ஒன்றிணையாமல், இஸ்லாமை ஏற்காமல், நபியை பின்பற்றாமல், நேர்வழியை பற்றி படிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் எதையெல்லாம் நாகரிகம், சிறந்தது, பண்பாடு அல்லது நவீன காலத்தின் தனித்துவம், தனித்த அடையாளம் அல்லது விஞ்ஞான வாழ்க்கை என்று எதையெல்லாம் ஃபேஷன், ட்ரெண்ட்ஸ்
அல்லது இதெல்லாம் இன்றைய காலத்தின் மகத்துவமான விஷயங்கள் என்று பரப்புகிறதோ அதை எல்லாவற்றையும் பின்பற்ற ஆரம்பிக்கிறது. இந்த நபியை அல்லாஹ் அனுப்பி சத்திய மார்க்கத்தை கொடுத்து நேர்வழியை தெளிவாக எடுத்து சொல்லி அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எல்லா மார்க்கங்களை விட மேலோங்கக்கூடிய மார்க்கமாக தீனை ஆக்கியிருக்க, ஆனால் இந்த தீனை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் மாற்று மதத்தவர்கள், அதாவது பிற மதத்தவருடைய கலாச்சாரங்கள், பண்பாடுகள், அவருடைய அபிலாஷைகள், ஆசைகள், இதன் மீதெல்லாம் பேராசை கொண்டு அவருடைய கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவருடைய ஆடை பழக்க வழக்கங்களிலே அதில் ஈர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மானக்கேடுகளை கூட, அவர்களில் இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், அல்லது அரசியல் பிரமுகர்கள், அல்லது யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்கள், இப்படி யாரெல்லாம் எதையெல்லாம் சிறந்தது நல்லது என்று ஆசை ஊட்டுகிறார்களோ அந்த ஆசையின் பக்கம், நுகர்வு கலாச்சாரத்தின் பக்கம் விழுந்தடித்துக் கொண்டு போய் நாக்கை தொங்க போடுகிறது. எப்படி இந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்துவமான நேர்வழி பெற்ற உம்மத்தாக இருக்க முடியும்? எதற்கு குர்ஆன், எதற்கு அஸ்-சுன்னா, நபியின் பாதை, எதற்கு சொர்க்கம் நரகம், நாளை விசாரணை நிலை என்ன? ஒருவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு கூட ஒருவித தாழ்வு மனப்பான்மையோடு கூனி குறுகக்கூடிய நிலையில் ஒரு முஸ்லீம் இன்று இருக்கிறார். ஒரு முஸ்லீம் பெண் இருக்கிறார். ஒரு முஸ்லீம் பெண் தன்னுடைய அடையாளமாக தனக்குள்ள கண்ணியமாக ஹிஜாபை மதிப்பதை விட முஸ்லீம் அல்லாத நடிகைகளோ அல்லது மாற்று மதத்தவர்கள், பிற மதத்தவர்கள் அடியக்கூடிய ஆடை அணிகலன்கள், அவர்கள் கொண்டு வரக்கூடிய மானக்கேடான அரைகுறையான அலங்காரங்கள், முடி அலங்காரங்கள், ஹேர் ஸ்டைல், இப்படி எதையெல்லாம் பார்த்து அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு முழுக்க ஏமாற்றத்திலும் வஞ்சத்திலும் போய் விழுந்து கொண்டிருக்கிறது, படு பாதாளத்தில் விழுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், அஃபகைர தீனில்லாஹி யப்கூன், அல்லாஹ்வின் தீன், அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு வேறு ஒன்றையா அவர்கள் தேடுகிறார்கள்? வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தௌஅன் வ கர்ஹா, வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்துமே விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அல்லாஹ்வுக்கு அவனுடைய மார்க்கத்தின்படி கட்டுப்பட்டு நடப்பதற்கு கீழ்ப்படிந்து இருக்கின்றன. வ இலைஹி யுர்ஜஊன், எல்லோருமே அவனிடம்தான் திரும்பி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 83வது வசனத்திலே சொல்லுகிறான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடம் இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம். வமை யப்தகி கைர இஸ்லாமி தீனன் ஃபலையுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், யார் இஸ்லாமை விட்டு வேறு ஒரு மார்க்கத்தை அல்லது கொள்கையை, பாதையை, சிந்தனையை தேடிக்கொள்கிறாரோ, வாழ்க்கை முறையை தேடிக்கொள்கிறாரோ, அவரிடமிருந்து அது ஏற்கப்படவே செய்யாது. அப்படி போனவர் மறுமையிலே நஷ்டவாளிகள் உள்ளவராக இருப்பார் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 85வது ஆயா. ஆக நேர்வழியின் தூதர் அனுப்பப்பட்டு சத்தியம் கொடுக்கப்பட்டு எல்லா மார்க்கங்களோட மேலோங்க செய்கின்ற மார்க்கமாக அல்லாஹ் தீனை கொடுத்த பிறகு இந்த மார்க்கத்தை எவ்வளவுதான் முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள், காபிர்கள் வெறுத்தாலும் சரி இதை அல்லாஹ் வெற்றி பெற செய்வான் என்று மேலோங்க செய்வான் அல்லாஹ் வாக்களித்த பிறகும் ஏன் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய இறை நிராகரிப்பாளுடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், அதன் மீது மோகம் கொள்கிறார்கள்? இது ஈமானுடைய பலவீனம், இஸ்லாமிய அறிவு இல்லாததின் பலவீனம், அல்லது உலக மோகத்தின் பலம். உலக மோகம் அவ்வளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, இஸ்லாமிய அறிவு குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நிராகரிப்பாளர்களான காபிர்களை பின்பற்ற வேண்டாம் என்கிற கட்டளையை, அதிலே அப்படி பின்பற்றுவதற்கு தடை விதிக்கக்கூடிய ஆயத்துக்களை பல இடங்களில் இறக்கி இருக்கிறான். இன்று முஸ்லிம் அல்லாதவர்களை பின்பற்றக்கூடிய அனைவருக்குமே இதிலே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர்கள்
ஒருவருக்கொரு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹு தஆலா சூரா அல் மாயிதா 5வது சூராவுடைய 51வது வசனத்தில் இதை சொல்லுகிறான் தெரியுமா? நட்பு தான் ஒருவரை ஒருவர் பின்பற்ற தூண்டும். ரசூலுல்லாஹ்வின் நட்புக்கு உரிய தகுதியான மிகச்சிறந்த மனிதராக, தூதராக நபித்தோழர் எடுத்துக்கொண்டார்கள். ஆகவேதான் அவர்களை பின்பற்றினார்கள். இன்று அவர்களை நாம் சஹாபா, நபி தோழர்கள் என்று சொல்கிறோம். ஒரு தோழன், ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருப்பான். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய தோழனின் மார்க்கத்தில் இருப்பான். அவனுடைய குணாதிசயம், அவனுடைய பழக்க வழக்கம், அவன் எந்த மார்க்கம், எப்படிப்பட்ட விஷயங்களை விரும்புகிறான், அதற்கு ஏற்ற மாதிரி இவனிடம் அதெல்லாம் வந்துவிடும். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஃபல்யன்துர், ஆகவே கவனித்துக் கொள்ளுங்கள், மன் யுகாலில், நீங்கள் யாரிடம் நட்பு கொள்கிறீர்கள், யாரை நட்புக்குரியவர்களாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முஷ்ரிக்குகளையும் நண்பர்களாக, உற்ற நண்பர்களாக, நெருக்கத்திற்குரியவர்களாக, மனதிற்கு நெருக்கமானவர்களாக எடுத்துக்கொண்டவனுடைய நிலை என்ன ஆகும்? அவன் அந்த யூதர்களுடைய, கிறிஸ்தவருடைய அல்ல முஷ்ரிக்குகளுடைய பழக்க வழக்கங்கள், கொண்டாட்டங்கள், அவனுடைய விருப்பங்கள், அதற்கு ஏற்ற மாதிரி சமரசப்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறைக்கு வந்து விடுவான். தன்னுடைய நண்பனுக்காக எதையும் செய்வான், நண்பனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான், காம்ப்ரமைஸ் பண்ணுவான். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், முஸ்லிம்களாக இருந்த சஹாபாக்களுக்கு அன்று சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, உங்களுடைய உற்ற அவுலியாக்களாக, நெருக்கமானவர்களாக, நேசர்களாக நீங்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன்? அவர்களுடைய மார்க்கத்தின் ஒருவரை ஒருவர் நட்புக்குரியவர்களாக, நேசர்களாக இருப்பார்கள். நீங்கள் வேறு மார்க்கம், அவர்கள் வேறு மார்க்கம். நீங்கள் ஏன் அவர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? அல்லாஹ் தடுக்கிறான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இதை கவனியுங்கள். இங்கே அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கை செய்கிறான். சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 120வது ஆயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும், நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றாத வரை உங்களுடைய விஷயத்தில் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அப்படி என்றால் என்ன? அவர்கள் உங்களை மாற்ற நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு பிடித்தது போல் வாழ மாட்டீர்களா? அவர்களுக்கு பிடித்த போது ஏதாவது சொல்ல மாட்டீர்களா? அவர்களுக்கு பிடித்த ஒரு முறையிலே பேச மாட்டீர்களா என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய மார்க்கத்தை, மில்லத்தை, பாதையை நீங்கள் பின்பற்றாத வரை அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். அப்படி என்றால் என்ன? நீங்கள் இஸ்லாம்ங்கிற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும் வரை அவர்கள் உங்கள் மீது அதிருப்தியிலே இருப்பார்கள், உங்களை வெறுப்பார்கள். அவருடைய உள்ளத்தில் உங்களை பற்றி குரோதம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே நீங்கள் அதை பொருட்படுத்தாதீர்கள், நீங்கள் அதை பொருட்படுத்தாதீர்கள். இது நபிக்கு அல்லாஹ் செய்கிற எச்சரிக்கை என்றால் நம்முடைய நிலை என்ன? இன்று எத்தனை முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய தங்களுடைய தோழர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் அல்லது இந்தியாவிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து முஸ்லிம்கள் இந்தியாவில் இப்படி இருந்தால்தான் பிரச்சனை குறையும் என்கிற எண்ணத்தில் மார்க்கத்தில் சமரசம் செய்து கொண்டு, கொள்கையை விட்டுவிட்டு, நபியின் பாதைக்கு முரணாக ஒரு நல்ல முஸ்லிம் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? இவருடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகள் கூட பல நேரங்களில் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் சில விஷயங்களை மார்க்க நம்முடைய விவகாரங்களில் அதை வெறுக்கிறார்கள், அதை எதிர்க்கிறார்கள், அதற்கு எதிராக பரப்புரை செய்கிறார்கள் என்பதற்காக மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு சட்டத்தை, ஒரு மார்க்க வழிமுறையை இல்லை என்று மறுப்பதும், அல்லது அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று நினைப்பதும், அதற்காகவே குர்ஆனுக்கு அது முரண்படுது என்று பிரச்சாரம் செய்வதும், அல்லது அதில் அறிவுக்கு முரண்படுது, விஞ்ஞானத்திற்கு முரண்படுகிறது என்பதற்காக அந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை நிராகரிப்பதும் இன்று தாயிகளிடம் வந்திருக்கிறது. தௌஹீதின் பெயரால் அது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இது எதை காட்டுகிறது? அப்போ முஸ்லிம் அல்லாதவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இஸ்லாமை மாற்றுவது, அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற ஒன்றை அதற்கு மாற்று விளக்கம் கொடுப்பது,
நபி காட்டியிருக்கிற வாழ்க்கை முறைக்கு மாறாக ஒரு விளக்கம் கொடுப்பது என்றால் அவர்கள் ஏற்க மாட்டார்கள், திருப்திப்பட மாட்டார்கள், அவர்கள் நம்மிடம் சண்டை செய்வார்கள் என்பதற்காக செய்கிறார்களா இல்லையா? அப்படி என்றால் இது அவரை திருப்திப்படுத்துவதற்காக மார்க்கத்தை மாற்றி பேசுகிற ஒரு மிகப்பெரிய வழிகேடும் அசத்தியமான பாதையுமாகும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மட்டத்தில் அவருடைய நிலைக்கு ஏற்ப இது மாறுகிறது. சாதாரணமா பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் இருந்தால் அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நல்லுறவு நீடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பக்கத்து வீட்டார் மார்க்கத்துக்கு முரணாக செய்யக்கூடிய விஷயங்களில் ஒத்துழைப்பதும் ஆதரிப்பதும் முஸ்லிம்கள் பலர் செய்கிறார்கள். அதில் அவர்களுடைய தனிப்பட்ட பண்டிகைகள், அதற்கு வாழ்த்து சொல்வது, ஏனென்றால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள், அவர்கள் அதிருப்தி அடைவார்கள் என்பதற்காக ஒரு இரட்டை வேடத்தை ஒரு முஸ்லிம் காட்டுகிறார், இரட்டை முகத்தை காட்டுகிறார். அவர் உண்மையில் அவருடைய மார்க்கப்படி, கொள்கைப்படி அதை அவர் எதிர்க்கிறவர், அதை மறுக்கிறவர், அதை பின்பற்ற மாட்டார். ஆனால் அந்த முஸ்லிம் அல்லாதவரை திருப்திப்படுத்தினால் சில உலக லாபங்கள் இருக்கும் என்பதற்காக மார்க்கத்தை சமரசம் செய்வதும், இன்னும் சொல்ல போனால் தான் போகிற பாதையை ஒரு கட்டத்தில் அதை நியாயப்படுத்தி பேசுவதும் முஸ்லிம்கள் பலரிடம் வந்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய வழிகேடு! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எச்சரிக்கை செய்கிறான், இதை கவனியுங்கள். அவர்களை பின்பற்றாதீர்கள் என்பதற்கான மிக தெளிவான ஆதாரத்தை தடைய அல்லாஹ் தஆலா சூரா ஜாசியா அல்லாஹ் தஆலா 18வது ஆயத்தில் சொல்லுகிறான், பாருங்கள். சும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ரி ஃபத்தபிஆ வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன். நபியே, உங்களை நாம் ஒரு ஷரீஅத்தின் மீது ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நபிக்கு ஒரு ஷரியத்தை கொடுத்திருக்கார். அதுதான் இந்த ஷரியத், நாம் பின்பற்றக்கூடிய ஷரியத். குர்ஆனும் ஹதீஸும் எந்த ஷரியத்தை கொடுத்திருக்கிறோம் அதுதான் நபிக்கும் கொடுக்கப்பட்ட ஷரியத். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ரசூலுக்கும் ஷரியத்தை கொடுத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்த ஷரியத்து தான் முழுமையானது, பரிபூர்ணமானது. ஆகவே இந்த இஸ்லாம் பரிபூர்ணமடைந்த இஸ்லாம். உங்களை ஒரு ஷரியத்தில் நாம் ஆக்கி இருக்கிறோம். நபியே, நீங்கள் இதையே பின்பற்றுங்கள். ஃபத்தபிஆஹா, வேறு எதையும் பின்பற்றாதீர்கள், வேறு பாதையை பின்பற்றாதீர்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அறிவில்லாதவர்களுடைய ஆசைகளை, மன இச்சைகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அறிவில்லாதவர்கள் யார்? அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்து இறங்கும் போது லா யஅலமூன், அறிவில்லாதவர்கள் என்பவர்கள் யார்? யாரெல்லாம் நபியை பின்பற்றவில்லையோ, நபியை ஏற்கவில்லை, அவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள். அவர்களால் யஹூத், நசாரா, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிகூன், குறைஷி மக்கள், சிலை வணங்கிகள், யார் யாரெல்லாம் நபியை ஏற்கவில்லை அவர்கள் எல்லாமே அறிவில்லாதவர்கள், இல்ம் இல்லாதவர்கள். அந்த இல்ம் இல்லாதவருடைய மன இச்சை, அஹ்வா, எதெல்லாம் சரி நினைக்கிறார்களோ அதெல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆனால் மார்க்கம் அதை ஏற்கவில்லை. அவர்களுடைய அந்த மன இச்சைகளை நபியை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரீஅத்தை பின்பற்றுங்கள். இன்று முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய உம்மத் மற்றவருடைய மார்க்க மத சடங்குகள் அல்லது பழக்க வழக்கங்கள், கொண்டாட்டங்கள், அதையெல்லாம் பின்பற்றுகிற அளவிற்கு மாறிவிட்டார்கள். இந்த ஷரீஅத் எது கொடுக்கப்பட்டு அதிலே அவர்கள் திருப்தி அடையவில்லை, போதுமாக ஆக்கிக் கொள்ளவில்லை. அப்ப இது தெளிவாக நபிக்கே அல்லாஹ் தஆலா தடை விதிக்கிற, நபியே மற்றவருடைய ஷரியத்தை, அவருடைய மார்க்கத்தை, பாதையை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? இன்று நாம் மற்றவருடைய மன இச்சைகளை, அவருடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றுகிறோம். இன்னும் இது மிகப்பெரிய வழிகேடு என்பதை அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிறான். இதை கவனிங்கள். சூரா அல்-அன்ஆம் 6வது சூராவுடைய 116வது ஆயா. வ இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்த், நபியே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற அதிகமானவர்கள் கட்டுப்பட்டு அவர்களை நீங்கள் பின்பற்றினால் யுதில்லூக அன் சபீலில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் பாதை விட்டு உங்களை தடுத்து வழிகெடுத்து விடுவார்கள். உண்மைதானே? அதிகமானவர்கள் யார்? இந்த பூமியிலே அதிகமானவர்கள் யார்? முஸ்லிம்களா, காஃபிர்களா? யார்? காஃபிர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த பூமியிலே அதிகமானவர்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து உங்களை தடுத்து வழிகெடுத்து விடுவார்கள் என்று சொல்கிறான். இன்று முஸ்லிம்களின் நிறைய பேர் அதிகமான பெரும்பான்மை மக்களை பின்பற்றுகிறார்கள். கேட்டால் நாம் வாழ்கிற நாடு எப்படி? இங்கு பெரும்பான்மையாக மக்கள் மற்ற மதத்தவர்கள் இருக்கிறார்கள், நாம சிறுபான்மையாக இருக்கிறோம்.
ஆக இந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் இப்படியெல்லாம் சமரசம் செய்து நடந்து கொண்டால்தான் நமக்கு பிரச்சனைகள் குறையும் என்று அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கைவிட்டு அதிலே குறைபாடோடு அல்ல பலவீனத்தோடு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த பின்பற்றுவதை மற்ற மதத்தவர்களை பின்பற்றி அவருடைய பாதையிலே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி போனால் அது நேர்வழி என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிக்கு சொல்லுகிறான், அவர்கள் யுதில்லூக ஃபீ சபீலில்லாஹ், நபி அவர்கள் உங்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து வழிகெடுத்து விடுவார்கள். இன்று அல்லாஹ்வின் பாதையில் வழிகெடுக்கப்படுகிறார்களா இல்லையா நம்முடைய மக்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்கள் பெரும்பான்மை மக்களை அதிகமானவர்களை பூமியில் உள்ளவர்களை பின்பற்றாதீர்கள். என்னோட காபிர்கள் தான் அதிகமானவர்கள். காபிர்களை பின்பற்றின அவர்கள் ஒவ்வொரு மனைச்சையான அலங்காரமான சில விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார்கள், பரப்புவார்கள், சோசியல் மீடியாவில் பரப்புவார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஏதாவது ஒன்று எது சரி என்று படுகிறதோ நம்மை வழிகெடுப்பதற்காக அவர்கள் ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணுவார்கள். அதற்காக எல்லாம் பிராண்டிங் பண்ணுவார்கள். எந்த அளவுக்கு இன்று எவ்வளவு பெரிய வழிகேடும் குஃப்ரும் இன்று பரவுகிறது பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஜினாவை ஹராமாக்கி இருக்கிறான், காபிர்கள் ஜினாவை ஹலால் ஆக்குகிறார்கள். ஓரினை சேர்க்கை, எல்ஜிபிடி, டிரான்ஸ்ஜெண்டர், அரவாணிகளாக ஆகுவது, இப்படி பல விதத்தில் ஆண் ஆணை திருமணம் செய்வது, பெண் பெண்ணை திருமணம் செய்வது, ஒவ்வொன்றையும் அவர்கள் அதற்காக ஒரு கொடியை, ஒரு நிறத்தை கொடுத்து ஒரு கொடியை போட்டு அதை அதற்காக ஒரு நாளை விழா நாளாக அறிவித்து அதற்காக பேரணி நடத்தி ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது ஒரு பேரணி நடத்தி தொடர்ந்து அதை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து இதனுடைய விளைவு என்ன? முஸ்லிம் அல்லாத காபிர்களுக்கு ஹலால் ஹராம் என்று எதுவுமே இல்லை. அவர்கள் நினைத்தால் ஒன்று ஹலால், அவர்கள் நினைத்தால் ஒன்று ஹராம். முஸ்லிம்களாக இருக்கிற அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பின்பற்ற வேண்டும் என்ற பிரச்சாரத்தை அழுத்தமாக கொண்டு போக வேண்டிய நாம் அவர்களுடைய இந்த கொண்டாட்டங்கள் மூலமாக வரக்கூடிய பலன்கள் என்னவோ அந்த பலன்களை அனுபவிக்க பார்க்கிறோம். உதாரணத்துக்கு வியாபாரம் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள், கிறிஸ்தவ மக்களுடைய பண்டிகை நாள் வந்தால் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த பண்டிகை நாளில் அவர்களுக்கு அதை எப்படி அவர்கள் கொண்டாடுவாரோ அவர்களுக்கு என்னென்ன தேவை அதை விற்பனை செய்கிறார்கள். அவர்கள் அந்த பண்டிகை நாளில் அவர்கள் தொங்கவிடக்கூடிய நட்சத்திரம், விளக்கு நட்சத்திரம், அல்ல அதற்கான சிலுவைகள், அல்ல அதற்காகவே பிரத்யேகமாக டிசைன் செய்து அதற்காகவே ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லக்கூடிய வாக்கியத்தோடு உள்ள கேக்குகள், இது எல்லாமே அவர்களுடைய வழிகேடான குஃப்ரான காரியங்கள் மூலமாக அதை நாம் அதற்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம் என்று நம்முடைய கடையிலே அறிவிப்பு செய்து அதன் மூலமாக வருமானம் சம்பாதிப்பது அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டத்தனம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு வாழ்த்து சொல்லுவது என்பது அதை ஒப்புக்கொள்வது என்ற அர்த்தம். ஒரு முஸ்லீம் என்ன வாதம் செய்கிறார், நான் கொண்டாடவில்லை, வாழ்த்து தான் சொன்னேன். வாழ்த்து சொல்வதுடைய அர்த்தம் அதை ஒப்புக்கொள்வது என்ற அர்த்தம். நீங்கள் கொண்டாடவில்லை என்றால் அதில் ஒரு பங்கு தான், கொண்டாடினால் 2 பங்கு. ஒருவன் கொண்டாடினால் குஃப்ருக்கு போகிறான். வாழ்த்து சொல்லும் பொழுது அவன் அதை அங்கீகரிக்கிறான், ஒப்புக்கொள்கிறான். ஒன்று 2 நிலையில் ஒன்றுதான் இருக்க முடியும். ஒருவர் வாழ்த்து சொல்லும்போது அவர் உண்மையில் மனதால் வாழ்த்து சொல்லுகிறார் என்றால் அவர் அந்த குஃப்ரை நம்புகிறார், ஆதரிக்கிறார், அது தெளிவாக குஃப்ர். இல்லை அவர் நடிக்கிறார் என்றால் அது வெளிப்படையில் ஒரு முஸ்லீம் பொய் சொல்வதும் நடிப்பதும் ஹராம். ஒன்று வாழ்த்து சொல்ல வேண்டாம், வாய்மூடி இருக்கு, திரும்ப பதில் சொல்ல முடியும், வாய்மூடி இருக்கலாம். இல்லை என்றால் தெளிவாக பதில் சொல்லலாம், நாங்கள் இது போன்றதை நாங்கள் பாவங்கள் என்று நினைக்கிறோம் என்று சொல்லலாம். அதை சொல்லுவதற்கு தெளிவுபடுத்துவதற்கு ஒருவருக்கு இல்மு இல்லை என்றால் அவர் அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன, சர்வசாதாரணமாக இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இதோ பொங்கல் வருகிறது என்றால் அந்த பொங்கல் காலகட்டத்தில் வியாபாரம் செய்கிறவர் என்னவெல்லாம் பொங்கலுக்காக அந்த பிரத்யேக சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதை ஆதரிப்பதற்கும் ஊக்கம் கொடுப்பதற்கும் தன் வியாபாரத்தின் மூலம் லாபம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறார். பொதுவாக ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் செய்கிறான், அந்த வியாபார நேரத்தில் பொங்கல் காலகட்டத்தில் உள்ள வேறு ஏதோ இறை நிராகரிப்பாளருடைய பண்டிகை காலத்தில் ஒரு பொருள் அதிகமாக விற்பனை ஆகிறது என்றால் அவர்கள் வந்து வாங்கி கொண்டு போகிறார்கள் என்றால் அது இந்த வியாபாரி மீது குற்றம் வராது. ஆனால் அது பொதுவான ஹலாலான பொருளாக இருந்தால், மார்க்கம் தடை செய்யாததாக இருந்தால்,
ஆனால் மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய, அது குறிப்பாக இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்களுடைய பண்டிகைகளுக்காக, கொண்டாட்டங்களுக்காக, மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம், அல்லாஹ்வும் தூதரும் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம், அப்படிப்பட்ட காரியத்திற்கு உதவக்கூடிய ஒன்றை நாம் விற்பனை செய்கிறோம் என்றால் அது என்ன? அது தெளிவாக அந்த நேரத்தில் அதை ஒரு வியாபார வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் அதிலே தனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டானா என்று எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் எப்படி பரக்கத் செய்வானது? ஒரு ஒரு பொதுவான அறிவு நமக்கு தேவையில்லையா சகோதர சகோதரிகளே? அல்லாஹ்வுக்கு எதிராக, நபிக்கு எதிராக, தீனுக்கு எதிராக ஒரு காரியம் நடக்கிறது, அதற்கு ஒரு கொண்டாட்டம், மக்கள் அதிகமானவர்கள் ஊக்கம் உற்சாகம் பெறுகிறார்கள், அதிலே அந்த காரியத்தை அதிலே பங்கு கொள்வதற்கு, அது இன்னும் சிறந்த முறையில் நடப்பதற்கு ஒருத்தர் வியாபார ரீதியாக ஒரு பொருளை விற்பனை செய்து அந்த வியாபார லாபத்தில் அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்வான் என்று நம்பினால் அது எவ்வளவு பெரிய அறியாமை இல்லையா? அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குமா அல்ல பரக்கத் இறங்குமா? அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும். நாம் உதவக்கூடாது. அல்லாஹ் தஆலா பாவங்களுக்கு உதவக்கூடாது என்று தடுத்திருக்கிறான். அதுவும் முஸ்லிம் அல்லாதவருடைய கொண்டாட்டங்கள் பாவம் மட்டுமல்ல, குஃப்ருகள், அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை வெளிப்படுத்துவது, அதன் மூலமாக சந்தோஷம் அடைவது. அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிரான காரியத்தில் சந்தோஷம் அடைந்தால் அதை கண்டு நாம் சந்தோஷம் அடைய முடியுமா? அந்த சந்தோஷத்திற்கு உதவ முடியுமா? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப நாம் அவர்களுடைய மார்க்க விஷயங்களில் எதிலும் உதவக்கூடாது என்கிற அடிப்படை கொள்கை கூட இல்லாமல் தான் நம்முடைய கொள்கையை பின்பற்றுகிறோம் என்றால் நாம் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்களுடைய கொண்டாட்டங்கள், பழக்க வழக்கங்கள், அதையெல்லாம் பின்பற்றுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? உண்மையா இல்லையா? அந்த இறை நிராகரிப்பாளர்களோடு அவர்கள் தோழமை, நட்பு கொண்டாடி ஃப்ரெண்ட்ஷிப் என்கிற பெயரிலே அவர்கள் சிறு வயதிலிருந்தே வளர ஆரம்பித்து, அவர்கள் நம்முடைய பிள்ளையில் ஒருவன் ஒரு கே ஆணோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு மானக்கடன் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சமுதாய காரியம் செய்யக்கூடியவனாக நம்முடைய பிள்ளை மாறினால் அது எந்த முஸ்லிம் தந்தை தாய்க்கு சந்தோஷம் தருமா? எந்த முஸ்லிம் சொல்லட்டும். ஏன்? அவன் பழகினது அப்படி, நாம் வளர விட்டது அப்படி. இறை நிராகரிப்பாளரோடு ஒன்றி கலந்து உறவாடி உளப்பூர்வமாக அவர்கள் நேசித்து வாழக்கூடாது என்ற தடையை மீறிய குற்றம் அது. அவர்களிடம் நல்ல விதத்தில் நீதியாக நடக்க வேண்டும், அதில் எந்த தடையும் இல்லை. காபீர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவருடைய பொருளை அபகரிக்க கூடாது, அவர்களை திட்டக்கூடாது, அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, அவர்களிடம் வாக்கு கொடுத்தால் மீறக்கூடாது. அவர்கள் அண்டை வீட்டாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவ வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், தொந்தரவு செய்யக்கூடாது, உபத்திரவம் செய்யக்கூடாது. இதெல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கிற நீதி. ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் விஷயத்தில் நம்முடைய தனித்துவம், நம்முடைய அடையாளம், நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய நபியும் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை முறை விஷயத்தில் எந்த இடத்தில் நாம் விட்டுக் கொடுக்கவோ சமரசம் செய்யவோ கூடாது. அப்படி சமரசம் செய்தால் தெரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீடு நாசமாகிவிடும். முதலில் நாம் நாசமாகும், நம்முடைய வீடு நாசமாகும். ஏனென்றால் அவருடைய கலாச்சாரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிரானது, அவருடைய கொள்கைகள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிரானது, அவருடைய பழக்க வழக்கங்கள் அல்லாஹ்வுக்கு தூதருக்கும் எதிரானது, அவருடைய ஆடை முறைகள், அலங்கார முறைகள் கூட அவர் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். அவருடைய உணவு முறைகளில் கூட அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். அவருடைய சிகை அலங்காரம், ஹேர் ஸ்டைல், அதிலே கூட அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். இந்த தன்மை உள்ள முஸ்லிம் அல்லாத மக்களோடு எந்த விதத்தில் முஸ்லிம்கள் கலந்து உறவாடி அவர்களை போல ஆகிவிடக் கூடாது என்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதை பற்றி மிகப்பெரிய எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருந்தான். காபிர்கள் இறை நிராகருடைய பாதையை பின்பற்றினால் மிகப்பெரிய நஷ்டம் தான் என்று அல்லாஹ் நபிக்கு எச்சரிக்கை செய்தான். பாருங்கள், வல இனி தபஅத அஹ்வாஅஹும் மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம். நபியே, உங்களுக்கு வஹ்யின் மூலமாக இந்த இல்ம், இந்த அறிவு வந்த பிறகும் நீங்கள் அந்த காபிர்களுடைய முஷ்ரிக்குகளுடைய மன இச்சைகளை
அவருடைய ஆசைகளை நீங்கள் பின்பற்றினால் இன்னக இதல்ல மினல் ஸாலிமீன், நிச்சயமாக நீங்களும் அநியாயக்காரர் தான். யாரை நோக்கி சொல்லுகிறான்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய நபியை பார்த்து சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா சூரா அல் பக்ரா 2வது சூராவின் 145வது ஆயா, யகூதிகளையோ நசாராக்களையோ முஷ்ரிக்களோ நபியே, அவருடைய ஆசைகளுக்கெல்லாம் நீங்க வளைந்து கொடுத்து சமரசம் பண்ணி கொண்டு நீங்க போனா கேட்ட சமத்துவ பொங்கல். அவருடைய கலாச்சாரம், பண்டிகை இறை நிராகரிப்பில் குஃப்ரிலே உள்ளது. அதை ஒரு அரசு சமத்துவ பொங்கல் என்று எல்லா மக்களும் கொண்டாடுங்கள், எல்லாரும் விவசாயிகள் என்பதை போல எல்லாரும் கொண்டாடுங்கள் என்று சொன்னால் எல்லாரும் நாமெல்லாம் ஒன்று என்று மத நல்லிணக்கம் பேசுவது இருக்கிறதே, இது ஒரு குஃப்ரு சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் தனியாக நினைத்து பாருங்கள். நம்முடைய மக்களில் சிலர் சில கட்சிகள், அமைப்புகள், ஜமாத்துகள் என்று வழிகட்ட சிந்தனைகளை பற்றி இல்மு இல்லாத மக்களுடைய தலைமையின் கீழே இருக்கும் பொழுது அந்த தலைவர்களிடம் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய பல வழிகேடுகளை நியாயம் நல்லது என்று நம்பி விடுகிறார்கள். அந்த தலைவர்களுக்கு இல்மு இல்லாமல், உலமாக்களுடைய அறிவுரையை பெறாமல், தெளிவான பாதை தெரியாமல் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மார்க்கம் என்பதை போல, இதெல்லாம் மார்க்கத்திலே வராது என்பதை போல அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் இவர்கள் அவர்கள் மீது இருக்கின்ற நேசத்தின் காரணமாக, மதிப்பின் காரணமாக, நல்ல எண்ணத்தின் காரணமாக இதெல்லாம் தப்பு என்று நாம் ஏன் நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படித்தான் சமத்துவ பொங்கல் வைக்கலாம், எல்லாம் ஒன்றாக அன்று ஒன்று சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி விஷயத்திலே இது ஒரு நல்ல விஷயம் என்று இதில் இருக்கிற நன்மைகளை மக்களிடம் பேசலாம். அப்போ உழவு பற்றி பேசலாம், விவசாயத்தின் சிறப்பை பற்றி பேசலாம். இப்படி பொங்கல் என்று வந்த விவசாயத்தின் சிறப்பை பேசலாம், உழவர்களுடைய நன்மையை பேசலாம், அவங்களுடைய கஷ்டங்களை பேசலாம். இப்படியெல்லாம் பேசுவதற்கு ஒரு குஃப்ருடைய பண்டிகையோடு இருக்கின்ற ஒன்றில் ஒரு முஸ்லிம் கலப்பது மார்க்கத்தில் கூடாது. அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இன்று இறை நிராகரிப்பால் எதை நம்மிடம் விரும்புகிறார்களோ அதற்கெல்லாம் இசைந்து கொடுத்து மாறிக்கொள்வது முஸ்லிம்கள் பலருடைய, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பிலே ஜமாத்துகளிலே இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக அது நம்முடைய பிள்ளைகளிடம், நம்முடைய மக்களிடம், நம்முடைய இளைஞர்களிடம், நல்ல சகோதரர்கள் தொழுகையாளிடம் உள்ளே நுழைந்து விடுகிறார். கேட்டால் என்னுடைய கட்சியில் இப்படிதான் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உங்களுக்கு இல்மு வந்த பிறகும் நீங்கள் அவர்களை பின்பற்ற, அவருடைய மன இச்சைகள் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் சரி என்று நம்பினால் நீங்களும் அநியாயக்காரர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு எச்சரிக்கை செய்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்ல, வலா தர்கனு இலல்லதீன ஸலமு ஃபதமஸ்ஸகுமுன் நார், எச்சரிக்கை, மிக கடுமையான எச்சரிக்கை. சூரா ஹூத் 113வது ஆயா அல்லாஹ் சொல்கிறார், அநியாயம் செய்பவர்களின் பக்கம், இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களே, முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்களே, அவர்களின் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் சாய்ந்தால், அப்படி அவர்களை பின்பற்றினால் நரக நெருப்பு உங்களை தீண்டிவிடும். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சாய்வது என்றால் என்ன? பல நேரங்களில் காம்ப்ரமைஸ், அவர்களை போல நடந்து கொள்வது, அவர்களை திருப்திப்படுத்துவது போல செய்வது, அதற்காகவே வியாபாரத்திலும் திருப்திப்படுத்துவது, குடும்பத்திற்குள்ளும் திருப்திப்படுத்துவது, பிள்ளைகள் வளர்ப்பிலும் திருப்திப்படுத்துவது. எந்த அளவுக்கு? பள்ளிக்கூடத்திலே காபிருடைய பண்டிகைகளுக்கு விழாக்கள் கொண்டாடுகிற நிகழ்ச்சிகள், ப்ரோக்ராம், ஈவென்ட்ஸ் ஏதாவது அறிவிப்பு செய்தால் அதில் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தாய் தந்தைகள், நம்முடைய முஸ்லிமான பிள்ளைகள், ஆனால் அந்த முஸ்லிமான தாய் தந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளை அந்த நாடகங்கள், இறை நிராகரிப்பாளருடைய கொண்டாட்டங்கள், அதற்கான தனி சிறப்பு நிகழ்ச்சிகள், அதில் கலந்து கொள்வதற்கான அலங்காரங்கள், புத்தாடைகள், அதற்கான வேஷம் தரிப்பது, அதை அணிந்து கொண்டு போகிறார்கள். அதை பெருமையாக நினைக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் ஒரு கிருஷ்ணன் வேஷம் போட்டது, அல்லது ஜீசஸ் வேஷம் போட்டது, அல்லது கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டது, இதையெல்லாம் சந்தோஷமா நினைக்கிறார்களா இல்லையா? இது ஏன் வந்தது சகோதர சகோதரிகளே? உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கலாமே. உங்களுடைய மனைவி உங்களுக்கே தெரியாமல் செய்திருப்பார்கள். அப்படி என்றால் உங்களுடைய மனைவிக்கு இல்மு இல்லாமல் இருந்திருக்கிறது, மார்க்கத்தின் அடிப்படை தெரியாமல் இருந்திருக்கிறது. பிள்ளை வளர்ப்பில் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனநிலை என்ன, எந்த விதத்தில் சாயும்? அல்லாஹ் எச்சரிக்கை, நபியே, இறை நிராகரிப்பு பக்கம் நீங்கள் சாய்ந்தால் நரக நெருப்பு தீண்டிவிடும். ஏன்? யதார்த்தமான ஒரு அறிவு சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? நாம் ஒன்றை நேசித்தால் தான் அதை பின்பற்றுவோம்.
ஒருவரை நேசித்தால் தான் அவரை பின்பற்றுவோம். இதை யாரால் மறுக்க முடியுமா? இது ஒரு அடிப்படை விதி. ஒன்றை நேசித்தால் தான் அதை பின்பற்றுவோம், ஒருவரை நேசித்தால் தான் அவரை பின்பற்றுவோம். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே விதிதான். நேசம் எங்கே இருக்கிறதோ அங்கே பின்பற்றுதல் இருக்கும். இறை நிராகரிப்பாளருடைய பண்டிகைகள், நாகரிகம்ங்கிற பெயரில் அவர்கள் காட்டக்கூடிய பம்மாத்துகள், அலங்காரங்கள், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் என்று அவர்கள் காட்டக்கூடிய புதுசாக உருவாக்கி விடக்கூடிய பரப்புரை விஷயங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்கள், அதில் எல்லாம் நமக்கு ஒரு மோகம் உருவாகிறதா இல்லையா? அந்த மோகத்தின் காரணமாக நம்முடைய பிள்ளைகள் முதலில் தலையிலேயே அவருடைய கேவலத்தை ஆக்கிக் கொள்கிறார்கள். ஹேர் ஸ்டைல் எப்படி மாறுகிறது பாருங்கள். நம்முடைய இளைஞருடைய ஹேர் ஸ்டைல், நம்முடைய பெண் பிள்ளைகள் எதை விரும்புகிறார்கள் பாருங்கள். அவர்கள் மொபைலில் எந்த நடிகை எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுகிறோம் அதைத்தான். அப்படி என்றால் அந்த நடிகையின் மீது ஒரு நேசம், அந்த நடிகையிடம் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட செய்கைகள், ஹேர் ஸ்டைல், அதில் நேசம். பாவனைகளிலே அது தொத்துதா இல்லையா? பாவனை என்பது என்ன? பேச்சு, கை அசைவு, நடை அசைவு, ஒவ்வொன்றிலும் பாவனைகள் தொத்தும். யாரை நமக்கு பிடித்து போய்விடும் அவரை போல இமிட்டேட் பண்ணுவது, அவரை போல காப்பி அடிக்கிறது, விரும்பியோ விரும்பாமலோ அது நம்மிடம் வெளிப்படும். எத்தனை பேர் நடிகர்களிலே ஸ்டார், சூப்பர் ஸ்டார்ஸ் என்று சொல்லுகிறவர்களைப் போல அவர்கள் பேசுவது, அவருடைய கை அசைவு, அவருடைய முடியை கோதுவதிலிருந்து, அவருடைய ஆடை உடுத்துவதை பேண்ட் உடுத்துவதிலிருந்து, ஒவ்வொரு தடவை ஃபேஷன் மாறிவிட்டது என்று உடனே அதற்கேற்ற மாறுவதிலிருந்து எவ்வளவு இழிவான நிலை தெரியுமா? காபிர்கள் எதை நாகரிகமாக காட்டுகிறார், உடனே அதற்கேற்றவனுடைய மனநிலை மாறுகிறது. மேற்கத்திய ஐரோப்பியர்கள் ஆரம்பத்திலே ஷேவிங் செய்வதை நாகரிகமாக காட்டினார்கள். அதனால் என்ன ஆனது? பெரும்பாலும் எல்லா அதன் பக்கம் சாய்ந்த மக்கள், நம்முடைய முஸ்லிம்கள் ஷேவிங் செய்ய ஆரம்பித்தார்கள். இளைஞர்கள் எப்போதும் ஷேவிங் கூட இருந்தார்கள். அவர்கள் மீசையை மழிப்பதை நாகரிகமாக காட்டினார்கள். மீசையும் தாடியும் சேர்த்து மழித்து நாகரிகம் என்று நம்பினார்கள். இப்போது ட்ரெண்ட் அப்படி தலைகளாயிருக்கிறது. இப்போது என்ன? அதே காபிர்கள் இருக்கக்கூடிய நடிகர்கள் அல்லது பெரிய பாடகர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் இப்படிங்கிறவர்கள் தாடி வைப்பது, அதாவது நீளமாக வைக்காமல் தாடியை ஒரு அளவுக்கு வைப்பது, அது ஒரு நாகரிகம் போல என்று அவர்கள் காட்ட ஆரம்பித்த உடனே தாடியோடு இருப்பதை இளைஞர்கள் பலருடைய ஃபேஷனாக மாறிவிட்டது. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் கொஞ்சம் நரை தெரிந்தால் கூட உடனே டை அடித்துக் கொண்டு கருப்படித்துக் கொள்வது ஒரு ஃபேஷனாக இருந்தது. ஏனென்றால் எப்போதுமே காபிர்கள் டை அடிப்பது, கருப்படிப்பது அவர்களுடைய வழக்கம். அவர்கள் எப்போதும் வெள்ளை முடி, நரை முடி தெரியக்கூடாதுன்னு நினைப்பார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரை மூமினுக்கு ஒளி என்று சொன்னார்கள். இன்னொரு பக்கம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அப்போது இருந்தவர்கள், அவர்கள் நரையை மறைக்காமல் டை அடிக்காமல் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த யூதர்கள் இதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் டை அடியுங்கள் ஆனால் கருப்பை தவிருங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் நிறம் மாற்றுங்கள் ஆனால் கருப்பை தவிருங்கள் என்று சொன்னார்கள். காலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது இருந்தவர்கள் மீசையை வளர்த்தார்கள், தாடியை சிரைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க தாடியை வளர விடுங்கள், மீசையை நறுக்குங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நரைமுடியோடு இருப்பது ஒரு பழக்கம் இருந்தபோது, நரை ஒரு முஃமினுக்கு ஒளி என்று ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் சொன்னார்கள், அதற்கு நிறத்தை மாற்றுங்கள், நீங்கள் சிவப்பை, மருதாணியை அல்லது வேறு நிறத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள், கருப்பை தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னார். ஏன்னா கருப்பு என்பது ஒரு பாசாங்கத்தனம், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டக்கூடிய ஒரு போலித்தனம். ஒருவன் தன்னுடைய முடியிலே போலித்தனத்தை காட்டுவதற்கு அவன் தான் வெட்கப்பட வேண்டும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கருப்பை விரும்பவில்லை. நரைத்திருக்கிறதா கருப்பு அடிக்க கூடாது, ஆனால் எந்த நிறவன அடித்துக் கொள்ளலாம், ஆனால் அது முஷ்ரிக்கள் காபிர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. அப்ப முஷ்ரிக்குகளும் காபிர்களும் அவர்கள் கருப்படிக்கிறார்கள் என்ற போது நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வேறு நிறத்தை தடவிக் கொள்ளுங்கள் உங்கள் நரைக்கு. பொதுவாக கலாச்சாரம் என்று கருப்பு அடித்துக் கொள்வது வந்துவிட்ட பிறகு இப்போது மாறிவிட்டது. இப்பொழுது சால்ட் பெப்பர், அதாவது நரை வந்தால் அதை அப்படி விட்டு விடுவது. கொஞ்சம் நரைத்திருக்கும், கொஞ்சம் முடி கருப்பும் இருக்கும், கலந்து இருந்தால் அது ஃபேஷன். எத்தனை இளைஞர்கள் சால்ட் பெப்பரோடு அலைகிறார்கள், அவர்கள் நரைக்கு டை அடிப்பதில்லை.
சலூன் கடைக்காரர்கள்ட்ட கேட்டால் இல்ல இல்ல சால்ட் பெப்பர் ஒரு ஃபேமஸ், அது ஒரு பெரிய நடிகருடைய அவருடைய ட்ரெண்ட், அவருடைய ஃபேஷன். ஓ சால்ட் பெப்பரோட இருப்பார், அதாவது அதுல கருப்பும் என்னது நிறையும் கலந்திருக்கும். ஆக இது எல்லாமே இறைநிராகரிப்பாளர்கள் எதையெல்லாம் அவர்கள் மார்க்கம் என்று அவர்களுடைய பழக்கங்கள் கலாச்சாரங்களாக ஒன்றை உருவாக்கி விடுகிறார்களோ அதன் பக்கம் சாயக்கூடிய போக்கு முஸ்லிமிடம் உருவாகிறது. இது நேசத்தால் அல்லாம வேற எதனால் உருவாகும்? அவர்களை நேசிப்பது அவர்களின் கலாச்சாரத்தை நேசிக்க தூண்டும். அவர்களின் கலாச்சாரத்தை நேசிக்க தூண்டுவது அவற்றை பின்பற்ற தூண்டும். எந்த அளவுக்கு தெரியுமா? இன்று ஒரு சினிமா வந்தால் ரிவ்யூ, அந்த படம் எப்படி இருக்கிறது, அதுல என்னென்ன குறைபாடுகள், அதுல எது நல்ல விஷயங்கள், அது விறுவிறுப்பாக போனதா அல்லது டல்லாக இருந்ததா, அது வெற்றி பெறுமா அல்லது எடுத்தவன் அவனுக்கு நஷ்டம் வருமா, இப்படி பல விஷயங்களை பேசுகிறார்களே இல்லையா இறை நிராகரிப்பாளர்கள். முஸ்லீம்கள் எப்படியெல்லாம் இதில் மாறுகிறார்கள் தெரியுமா? ஒரு பயானுக்கு ரிவ்யூ, பயான் பண்ணிட்டு அந்த பயானை கேட்டால் தக்குவா உருவாகுவதில்லை. அதுலேருந்து கேட்டதில் நம்ம என்ன அமல் செய்ய வேண்டும், எது எது நாம் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம், எது ரொம்ப முக்கியமான விஷயம், எது நாம் கேள்விப்படாத ஒன்றை நம்ம கேட்டிருக்கிறோம், நமக்கு எது புதிதாக ஒரு இல்மு கிடைத்திருக்கிறது, நாம் இன்று இந்த விஷயத்தில் கேட்டதில் அமல் செய்வதற்கு என்ன இருக்கிறது, அடுத்தது நாம் இதை கொண்டு யாருக்கு சொல்லலாம், நம்முடைய வீட்டாருக்கு சொல்ல வேண்டுமே என்று பார்க்கிற பார்வை இல்லை. இப்போ பயானுக்கு போகிற முஸ்லீம்கள் இளைஞர்கள் எத்தனை பேருடைய நிலை என்ன? பேசி முடித்து கேட்டு முடிச்சு அவர்கள் வெளியே போனவர்கள் பேசுகிற பேச்சு என்ன, இன்னைக்கு எப்படி பயான் பண்ணாரு, இதுங்க அதுங்க, அப்புறம் கொஞ்சம் விமர்சனம், அப்புறம் ரிவ்யூ என்ன மார்க் போடலாம், அல்லது என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லு, இன்னைக்கு ரொம்ப இது ரொம்ப இவர் ரொம்ப சோரா பேசுறாரு, ரொம்ப போர் அடிச்சிச்சு, ரொம்ப சலிப்பா இருந்துச்சு, எப்போ முடிப்பாருன்னு நினைச்சோம். இப்படி ஒரு பார்வை. இன்னொரு ரொம்ப ஸ்பீடா போனார். அப்புறம் வேற என்னங்க என்ன அது சொன்னாரு, அதெல்லாம் அவனுக்கு புரியவே இல்லை, இப்படி 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 இப்படி, அதாவது இதுக்கு ஒரு ரிவ்யூ போடுவோம். நீ என்ன சொல்ற? இதுதான். இது கூட இறை நிராகரிப்பாளருடைய ஒரு பண்புகள் உள்ளது. அவர்கள் ஒரு பட்டிமன்றத்தை கேட்டால் பட்டிமன்றம் எப்படி இருக்குது, அதில் யார் நல்லா பேசினாங்க, யார் அங்கே என்ஜாய்மெண்ட், குதூகலம், கேளிக்கை, இதை தவிர ஒன்றும் இல்லை. நாம் மார்க்க விஷயத்தை கேட்கும் பொழுது பேசுவருடைய பேச்சாற்றல் என்ன, அவர் எவ்வளவு அடுக்கு மொழியில பேசினார், கவிதையா பேசினாரா, அல்லது நடுவில் ஒரு கவிதையை எடுத்து சொன்னாரா, அல்லது அவர் எவ்வளவு சரளமா பேசினார், எவ்வளவு நேரம் திக்காம பேசினார், இதுதான் நாம் மதிப்பீடு செய்வதற்கான வேலையா, பட்டிமன்றமா? அல்ல. பாருங்கள் நம்மிடம் எப்படி எல்லாம் முஸ்லிம் அல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள் தொத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் சகோதரர்களே. கற்றுக்கொண்டது என்று அமல் செய்வதற்கு நாம் என்னென்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற நினைப்பு வர மாட்டேங்குது. எப்படி வருகிறது? பார்வை எல்லாம் மாறி போச்சு. முஸ்லிம் அல்லாஹ்வுடைய பார்வை இது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக இது எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். நாம் இறை நிராகரிப்பாளருடைய பண்புகள், குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், அவருடைய கொண்டாட்டங்கள் அத்தனை விட்டு விலகி நம்முடைய தனித்துவமான சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி பிடிக்க, அது நம்முடைய பரக்கா, நமக்கு ஆஃபியத், நமக்கு நலன், ஆரோக்கியம், நம்முடைய அஜ்ரு கூடும், சவாபு கூடும், அல்லாஹ்வுடைய நம்முடைய அந்தஸ்து, தரஜா கூடும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடம் கண்ணியம் கிடைக்கும், இஸ்ஸத் கிடைக்கும். ஆனால் குஃபார் இறை நிராகரிப்புடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பாதை பின்பற்ற நமக்கு இழிவுதான் கிடைக்கும். அந்த இழிவின் அடையாளம் தான் உலகம் முழுக்க முஸ்லிமுடைய நிலை பின்தங்கி இருப்பதற்கும் நமக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்காமல் இருப்பதற்கும் காரணம். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين. முதலாவது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் 4031வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மதத்தவரை பின்பற்றுகிறாரோ, அவர்களுக்கு ஒப்பாக நடக்கின்றாரோ, அவர் அவர்களை சேர்ந்தவர்தான். ரெண்டு விஷயம் இதில் இருக்கிறது. முதலாவது, இதில் ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. நாம் பிற மதத்தவருடைய பண்புகள், குணாதிசயங்கள், கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், கொண்டாட்டங்கள், பண்டிகைகள், அவற்றை பின்பற்றினால் ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், நீங்கள் என்னை சேர்ந்தவர் அல்ல, அவர்களை சேர்ந்தவர்கள். யாராவது ஒரு முஸ்லிம்
ரசூலுல்லாஹ் நம்மை பார்த்து நாமோ நம்முடைய பிள்ளைகளோ முஸ்லிம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களைப் போல நடக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடும் போது நம்மை பார்த்து நீங்கள் என்னை சேர்ந்தவர் அல்ல, நீங்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொன்னா நீங்களோ நானோ நம்முடைய பிள்ளைகளோ யாரும் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம் இல்லையா? பிறகு எப்படி பொங்கல், தீபாவளி, அது இது அவருடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய பின்பற்றுகள், அவங்களுடைய விழாக்கள், அவர்கள் மார்க்கமாக செய்யக்கூடிய அவர்களுடைய கொண்டாட்டங்களாக செய்யக்கூடிய விஷயங்கள் அதிலெல்லாம் கலந்து கொள்வதும் அதை சிறந்ததாக நினைப்பதும் என்ன விதத்தில் உண்மையாக நியாயமாக இருக்கும்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் தொழுகக்கூடியவர்கள் இல்லையா? அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யக்கூடியவர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டு நபியை பின்பற்றக்கூடியவர்கள் இல்லையா? எப்படி முஸ்லிம் அல்லாத பிற மதத்தவர்கள், அந்த ஒரு கௌம், பிற மதத்தவருடைய கூட்டங்கள், அவர்களுடைய பண்புகளை கலாச்சாரங்களை நாம் பின்பற்றுவது எப்படி ஆகுமானதாக இருக்கும்? நாம் எப்படி உம்மத்தை முஹம்மது சொல்ல முடியும்? இந்த ஹதீஸ் அப்படிப்பட்ட எச்சரிக்கை முன்வைக்கிறது. இரண்டாவது விஷயம், ஒரு கௌமை பின்பற்றுவது என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சமூகத்தை, அந்த சமூகத்திற்கு கூடிய அடையாளங்கள் எல்லாம் வரும். அவதான் உலமா இந்த ஹதீஸுடைய விளக்கம் சொல்லும்போது, ஏன்னா இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் மன் தஷப்பஹ பிகௌமின், ஒரு கௌமை, ஒரு கௌம் என்றால் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், எப்படி வேணா அது சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம். ஒரு கூட்டத்திற்கு என்ன அடையாளங்கள், கொள்கைகள், அதாவது பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருக்குதோ அதையே முஸ்லிம்களும் பின்பற்றுவது. அப்படி பின்பற்றுவதற்கு தடை இருக்கிறது. அந்த தடைக்கு ஆதாரம் இந்த ஹதீஸ். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், தஷப்பு என்ற ஒப்பாக இருப்பது, அவங்களை போலவே நடக்கிறது, அவங்களை போல ஆசைப்படுறது, அவங்களை போலவே எல்லாத்தையும் மாத்திக்கிறது, அவங்க ஒன்று உருவாக்குனாங்கன்னா அதை அப்படி ஃபாலோ பண்றது. இது தெளிவா வழிகேடுங்கிறதும், ரசூலுல்லாஹ் நீ என்னுடைய உம்மத்தா அப்படின்னு நம்மை பார்த்து கேட்கிற அளவுக்கு நம்ம நிலைமையில நம்மை ஆக்கிக் கொள்றவங்களுக்கு இது ஆதாரம். ஆகவே ஒரு கௌம் எந்த கௌமாவும் இருக்கலாம், அது இந்து கௌமா இருக்கலாம், கிறிஸ்தவ கௌமா இருக்கலாம், அல்ல ஒரு காதியானி ஒரு முர்த்ததான கௌமா இருக்கலாம், எவர்களுடைய கௌமையை நாம் பின்பற்றக்கூடாது. நாம் பின்பற்ற வேண்டியது சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், ரசூலுல்லாஹ் உருவாக்கிய உம்மத், அந்த உம்மத்தை தான் பின்பற்ற வேண்டியது, கௌமை பின்பற்றக்கூடாது. நாம் பின்பற்ற வேண்டியது உம்மத்தை பின்பற்ற வேண்டும். அதுவும் நம்ம உம்மத்தை பின்பற்ற முடியாது, ஏன்னா நம்மோடு எல்லாம் கலந்து கிடக்குது. பல கூட்டங்கள் இருக்குதா இல்லையா? உம்மத்து பல கூட்டங்களா பிரிஞ்சு கிடக்குதா இல்லையா? இங்க பின்பற்றுவது யாரை பின்பற்றுவது? யாரையுமே பின்பற்றக்கூடாது. யாரை பின்பற்ற வேண்டும்? சஹாபாங்கிற உம்மத். ஏன்னா அந்த உம்மத்து தான் ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட உண்மையான நேர்வழியில் இருந்த உம்மத். அந்த உம்மத்திடம் இந்த பண்புகள் இருந்ததா? அவங்க இந்த மாதிரிலாம் நடந்தாங்களா? இல்ல, அப்ப நடக்கூடாது. இதுதான் அடிப்படை. இரண்டாவது ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையா சொன்ன இந்த ஹதீஸை கவனியுங்கள். லா தத்தபிஉன்ன ஸனன மன் கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ர். நீங்கள் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயங்களை நீங்கள் சானாக ஜானா பின்பற்றுவீர்கள். அடுத்து என்ன? வதிராஅன் பிதிரா, நீங்கள் மூலமாக பின்பற்றுவீர்கள். கொஞ்சம் கூட அப்படியே மிஸ் பண்ணாம மாறாம அப்படியே பின்பற்றுவீர்கள். ஹத்தா, எது வரைக்கும் என்றால் லவ் சலகு ஜுஹர் தப்பின், அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தால் கூட லசலக்துமுஹு, நீங்கள் அந்த உடும்பு பொந்துக்குள் நுழைந்திருவீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களை நீங்க எப்படி பின்பற்றுவீங்கன்னா, ஜான்ஜானா முளமுளமா அவ்வளவு அங்குலமா பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க ஒரு உடும்பு பொந்து இருக்குது, அந்த பொந்துக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா நீங்களும் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்களும் அதில் போய் நுழைஞ்சிருவீங்க அப்படிங்கிறாங்க. இதை ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு குல்னா, சஹாபா சொல்றாங்க, நாங்க கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல் யஹூத வன் நஸாரா, நீங்க முன்பு வாழ்ந்த மக்கள் சொல்றீங்களே முன்னவர்கள்னு, அவர்கள் யாரு? யூதர்களை கிறிஸ்தவர்களை சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறாங்க சஹாபா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஃபமன், அவங்களை விட்டா வேறு யாரு? வேற யாரை சொல்றது? உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம்னா அவங்கள தானே சொல்லணும். ஆகவே நீங்க யூதர்களை கிறிஸ்தவனை அவங்களுடைய பண்டிகைகள், கலாச்சாரங்கள், அவங்களுடைய விருப்பங்கள் இதையெல்லாம் எப்படி பின்பற்றுவீங்கன்னா, சும்மா பின்பற்ற மாட்டீங்க, ரொம்ப தூரமா அதுல இருக்க மாட்டீங்க, பக்கவா அக்யூரேட்டா துல்லியமா பின்பற்றுவீங்க. எந்த அளவுக்கு? அவங்க உடுப்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சா கூட நீங்களும் முட்டாள்கள், நீங்களும் போய் நுழைஞ்சிருவீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ எவ்வளோ பெரிய எச்சரிக்கை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸை 3456வது ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. அப்போ நாம் நம்முடைய பாதை ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கணுமே தவிர, இத்திபாவு சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் பின்பற்றினாங்களோ அது போல இருக்குமே தவிர, நமக்கு முரண்பட்டு நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றாத யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்குகள், சிலை வணங்கிகள் அவருடைய பாதையில் இருக்கக்கூடாது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று எச்சரிக்கை செய்தாங்க. இன்னும் சொன்னாங்க ஹாலிஃபுல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்கள். வஃபிர்ருல் லிஹா, நீங்கள் தாடியை வளர விடுங்கள். வஹ்ஃபுஷ் ஷவாரிப், நீங்கள் மீசை கத்தரியுங்கள்னு சொன்னாங்க. எந்த அளவுக்குனா தோற்றத்தில் கூட அவங்களுக்கு ஒப்பா இருந்துடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர், அவங்களுடைய மத சடங்குகளை தாங்க நம்ம அவங்களோட ஒத்து போகக்கூடாது, மற்றதுல எல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. மற்றதுல நான் உலக விஷயமா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ நாமளும் ஃபோன் வச்சிருக்கிறோம், அவங்களும் ஃபோன் வச்சிருக்கிறாங்க. இது தப்பா? இது தப்பு இல்லை. நாம பைக் ஓட்டுறோம், அவங்களும் பைக் ஓட்டுறாங்க. இது தப்பா? தப்பு இல்லை. ஆனால் எதிலெல்லாம் உலக விஷயம் வராமல் அதில் ஒரு கொள்கை, ஒரு நம்பிக்கை, அதில் சில விஷயங்கள் அவர்களுக்குன்னு ஒரு அறிவு, ஒரு கலாச்சாரம், அது ஒரு ஃபேஷன் என்று அவர்கள் நினைத்து கொண்டு ஒரு பாதை எடுக்கிறார்களோ அதற்கு மாறுதான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை பின்பற்றக்கூடாது. சகோதரர்களே, இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் எவ்வளவு தவறுகளை செய்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா 5892வது ஹதீஸாக இதை நமக்கு அறிவிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் தன்னுடைய உம்மத் ஒரு காலம் பிற மதத்தவர்களை பின்பற்றி விடக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்தாங்க. ஒவ்வொன்றிலும் எச்சரிக்கையாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பேண்ட் அணிவது இருக்குதே, அந்த பேண்ட் அணிகிற விஷயத்துல அப்போது இருந்தவர்கள் யூதர்களுடைய வழக்கம் பேண்ட் மட்டும்தான் அணிவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர்களுக்கு எப்படி மாறு செய்வது அப்படின்னு கேட்டாங்க. இமாம் அஹமது பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். அவர்களுக்கு எப்படி மாறு செய்வது? அவங்க பேண்ட் அணிகிறாங்க, நாம பேண்டே அணியக்கூடாது அப்படின்னு மாறு செய்ய முடியுமா? அப்படி முடியாது இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னார், அவர்கள் பேண்ட் மட்டும் அணிகிறார்கள், வேட்டி அணிவதே இல்லையே, நீங்க பேண்ட்டும் அணிங்க வேட்டியும் அணிங்க. மாறு செய்வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, நீங்க ரெண்டையுமே அணிங்க அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தனித்துவமான உம்மத்தை உருவாக்க விரும்பினாங்க. ஆகவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாக இருக்கும் பொழுது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு கால் முஸ்லீம்கள் அணியக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது என்று தடுத்தாங்க. ஒரு அறிவிப்பை செய்தாங்க. அவங்களுடைய கிலாபத்தில் இது ஒரு சட்டமாக இருந்துச்சு. எப்போதும் யூதர்களும் கிறிஸ்தவர்கள் அவருடைய மத அடையாளத்தோடு இருக்கணும், முஸ்லீம்களுடைய அடையாளங்களை அவங்க அறியக்கூடாது அப்படின்னு. இந்த பக்கம் இவங்களை அணியக்கூடாது, அவங்களை அணியக்கூடாது, அடையாளம் தெரியணும் அப்படின்னாங்க. ஆக அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன் நம்முடைய தனித்துவத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய கொள்கையை, அக்கீதாவை பாதுகாக்கும், நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். நமக்கான எல்லா விஷயத்திலும் ரசூலுடைய பாதையை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களில் நாம் ஆகுவோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுங்கள், உங்களுடைய மனைவிகள் கற்றுக் கொடுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அறியாமல் இருப்பார்கள், எல்லாரும் அறிந்து செய்தவர்கள் சொல்ல முடியாது. சிலர் வழிகட்ட சிந்தனைகளுடைய தாக்கத்தில் இருப்பார்கள், வழிகட்ட கொள்கைகள் அல்ல கூட்டங்களுடைய தாக்கத்தில் இருப்பார்கள். ஒருவர் தீக்காக்காரராக அவரோடு பழகி அந்த கொள்கையில் சிந்தனைகள் வந்திருக்கும். முஸ்லீமாக இருப்பார், ஆனால் தீக்கா இந்த மாதிரி இறை மறுப்பு கொள்கை உள்ளவங்க அல்ல கம்யூனிஸ்ட் சிந்தனை, அதிலே அந்த பழகிற கூட்டத்தோடு சேர்ந்து நாசமாயிருப்பார். இப்படி பலவிதமான சிந்தனைகள் காரணமாக நம்முடைய மக்கள் வழிக வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அழகான முறையில் சொல்லுங்கள், ஈமானை சொல்லுங்கள், அல்லாஹ்விடம் அவர்களுக்கு துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய உம்மத்தை பாதுகாப்பானாக. நம்முடைய அடையாளங்களை அழியாமல் நாம் நபியின் பாதையில் இருக்கக்கூடிய உண்மையான அடையாளத்தோடு அல்லாஹ் தஆலா நாம் எல்லாம் சொர்க்கம் செல்லக்கூடிய சிறந்த மக்களில் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.